நம்மளோட ஹேபிட்ஸ் வச்சு தான் நம்மளோட ஐடென்டிட்டி வந்து கிரியேட் ஆகுது. சோ நம்மளோட லைஃப்ல வந்து ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு ஹேபிட்டை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன்னா என்னோட லைஃப் இன்னும் பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே திங்க் பண்ணிருப்போம். சோ எப்படி அந்த ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். சடன் சாமி எப்ப பார்த்தாலும் இவளோட நெயில்ஸ் வந்து இவ பைட் பண்ணிட்டே இருப்பா. 25 ஏஜ் ஆயும் அந்த பழக்கத்தை அவ விடவே இல்ல. சடனா ஒரு நாள் அந்த பழக்கத்தை நான் இனிமேல் செய்யவே மாட்டேன் அப்படியே விட்டுட்டான். நெக்ஸ்ட் வந்து கிராஜுவல் கேரி. He struggling with social media addiction. எப்ப பார்த்தாலும் போன் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால வந்து ப்ரொடக்டிவ் ஆஃபீஸ் டைம்ல இருக்கவே முடியாது. சோ இந்த சடனா அவன் வந்து விட ட்ரை பண்ணான். பட் ஆனால விடவே முடியல. சோ அவன் என்ன பண்ணானா கொஞ்சம் கொஞ்சமா அவனோட சோஷியல் மீடியா யூசேஜ் வந்து கம்மி பண்ணிட்டே வந்தான். சோ 2 months அப்புறமா தான் வந்து கம்ப்ளீட்டா அதுல இருந்து இவனால வர முடிஞ்சது. சோ நெக்ஸ்ட் வந்து ரீப்ளேசிங் ட்ரிக். இவன் வந்து ஒரு காஃபி அடிக்ட். ஒரு நாளைக்கு 10+ cups ஆஃப் காஃபி வந்து குடிச்சிட்டு இருப்பான். சோ இவன் வந்து சடன் அண்ட் கிராஜுவல் மெத்தடையுமே யூஸ் பண்ணான். பட் இவனுக்கு அது ஒர்க் அவுட் ஆகல. சோ அதனால என்ன பண்ணானா அவனோட காஃபிக்கு பதில் டீயை வந்து குடிக்க ஆரம்பிச்சான். சோ இது மாதிரி அவன் ரீப்ளேஸ் பண்ணி இந்த ஹேபிட்ல இருந்து ஈஸியா அவன் வந்து வெளியில வந்துட்டான். ஒரு ஹேபிட்டை பிரேக் பண்றதுக்கோ சேஞ்ச் பண்றதுக்கோ நிறைய டிஃபரெண்ட் வேஸ் இருக்கு. சோ டிஃபரெண்ட் ஹேபிட்ஸ்க்கு டிஃபரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க யூஸ் பண்ணாதான் அந்த ஹேபிட்ல இருந்து உங்களால வெளியில வர முடியும். சோ நீங்க உங்க ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்றதுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸ்ல